delivering smiles all around the professional careers. Reach us to reach them. லோக் போலுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் பெறுவதற்கான அல்லது இவ்வளவு மக்கள் நம்புறதுக்கான காரணம் இல்லை. ஏன்னா எக்ஸிட் போல்ஸே நம்ப முடியல. இல்லை, எவ்ரி அதர் எக்ஸிட் போல் இஸ் நத்திங் பட் ஒப்பீனியன் மேக்கிங். ஒப்பீனியன் போல்ஸ் ஆர் ஒப்பீனியன் மேக்கிங். அதை நம்ம அடிப்படையாக ஒன்று வச்சுக்கணும். கொஷினர் தான் பதிலை பெறுவது, அதுலேருந்து இன்ஃபரன்ஸ் வரைக்கும் வரணும். நீங்கள் நேரடியாக நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னா 75% தான் அதில் வந்துட்டு 75% 60 to 75% தான் அதில் உண்மையாக சொல்லுவான். அதனால வந்துட்டு சொல்லாது போயிடுவான். அதுதான் அது ஒரு பரிசீலனைக்குரிய ஒரு டேட்டாவாக அது. அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரன் அப்படியே ஒரு கேட்க விட்டு வரும்போது நீங்கள் எவ்வளோ காரமாக ஓட்டு போடுறீங்க சார்? நாங்கள் எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் உதவி சொல்லியிருந்தா போடுறோம். கழிச்சிடும் அந்த டேட்டா, அது செல்லாது. இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் நல்லா நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா 11% வித்தியாசம் கட்டுறாரு அவர் லோக் போலில் 11% வித்தியாசம் அப்படின்றது ஒரு சூப்புக்கும் மேலே. கம்ஃபர்டபுள் வின் டிஎம்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே தாவேக்கா அதெல்லாம் விட்டுருங்க. நான் ABCDE அவ்வளோதான் நான் வச்சுக்கிறேன். லோக்பால் சொன்னது மோர் ஆர் லெஸ் மைட் ரிஃப்ளெக்ட் த பாப்புலர் ஒப்பீனியன். ஆனால் தேர்தல் நடக்குமா? இது யார் டிசைட் பண்ணுறது? இப்போ ஆதவர்ஜனா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, பாட்டில் உடைகின்றது, சில்லு விடுகின்றது, இதை பாருங்க திமுக பூ அப்படி. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு கவுக்கு வைப்பாரு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு கவுக்கு. அப்போ எல்லாரும் ஒரே டைரக்ஷனில் டிராவல் பண்ணுறாங்க பாருங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். லோக் போல் வந்து ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க. எப்பயுமே எலெக்ஷன் டைம் அப்படின்னா அந்த மாதிரியான போல்ஸ் வரதை பார்க்கலாம். லோக் போலுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் பெறுவதற்கான அல்லது இவ்வளவு மக்கள் நம்புறதுக்கான காரணம் இல்லை சார்? ஏன்னா எக்ஸிட் போல்ஸே நம்ப முடியல. இல்லை, எவ்ரி அதர் எக்ஸிட் போல் இஸ் நத்திங் பட் ஒப்பீனியன் மேக்கிங். ஒப்பீனியன் போல்ஸ் ஆர் ஒப்பீனியன் மேக்கிங். அதை நம்ம அடிப்படையாக ஒன்று வச்சுக்கணும். அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம சொல்லக்கூடியது ஒரு பொது கருத்தாகணும், நம்ம சொல்கிறது வந்துட்டு மக்கள் இப்படி தான் வரும் அப்படின்னு நம்பணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? அங்கே தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸே அடிப்படுது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜினுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா ஹவ் யூ செலக்ட் த டேட்டா. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷனை நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னோம்னா முதல்ல அதற்கான அந்த டேட்டா ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த பாப்புலேஷனுடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்துட்டு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 20% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, 20% பேர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க, 40%. விவசாயிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 20%. அடுத்தபடியாக பார்த்தோன்னா மிடில் இன்கம் குரூப்னா ஒரு 20%. அப்புறம் வியாபாரிகள் அவங்களாம் சேர்த்து ஒரு 5%. மற்றபடி அந்த உயர் மட்டம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு 10%. இந்த மாதிரி அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க. இதே மாதிரி பெண்கள், இதே மாதிரியான ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு அந்த டேட்டாலேயும் இருக்கணும். 20% வறுமை கோட்டுக்கு கீழே, 20% வறுமை கோட்டுக்கு மேலே அப்படின்னு அந்த டேட்டா ஸ்ப்ரெட் இந்த மாதிரி இருந்துட்டு அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலையாவது உதாரணத்துக்கு ஒரு 1% அப்படின்னு வச்சுக்கோங்க. சாம்பிள் சைஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஒரு ஸ்ட்ரிக்ட் அதேரன்ஸ் அப்படின்வாங்க. அந்த பிரின்சிபலுக்கு வந்துட்டு ஒழுங்காக நின்று அதை எடுத்தாங்க அப்படின்னோம்னா தே கேன் வெரி வெல் ரிஃப்ளெக்ட் இட். நீங்கள் இதை எப்படி எடுத்தாங்கன்றது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ டேட்டா பேஸ் அப்படின்றது சாம்பிள் சைஸ் எவ்வளோன்றது சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஸ்டியூன்சிக்கு 500 குறையாமல் எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, கான்ஸ்டியூன்சிக்கு 500 எடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய டேட்டா. அது 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 வந்துட்டு ரைட் அப்படியே வச்சுக்கோங்க. அது அப்படியே வச்சுக்கோங்க. 500 அப்படின்றது பெரிய டேட்டா. 500 அப்படின்னோம்னா எவ்வளோ வருது? into 234. ஏறத்தாழ 1 லட்சத்துக்கு மேலே எடுத்துட்டோம் அப்படின்னு. 1 லட்சத்துக்கு மேலே போயிடுது. என்னெல்லாம் கேட்டாங்க? கொஷினர். ஆமாம். வெதர் தே யூஸ்டு கொஷினர் ஆர் ஓரல் மெத்தட். கொஷினர்னா பதிலை பெறுவது, அதுலேருந்து இன்ஃபரன்ஸ் வரைக்கும் வரணும். நீங்கள் நேரடியாக நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னா 75% தான் அதில் வந்துட்டு 75% 60 to 75% தான் அதில் உண்மையாக சொல்லுவான். மற்றவனெல்லாம் வந்துட்டு சொல்லாது போயிடுவான். அப்புறம் அது சொல்லாத போன சைஸு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% இருக்குதுன்னா அப்புறம் ஒரு ஒப்பீனியன் போலீஸ் வேஸ்ட்டு. அதிகபட்சம் 5% திஸ் சைடு ஆர் தட் சைடு கடைசியாக அது சொல்லணும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. முடிவு சொல்லவில்லை அப்படின்னா என்னைக்கு முடிவு சொல்லுவாங்க? தேர்தல் நாளைக்கு இருக்குதுன்னா இன்றைக்கி சொல்லுவான், முடிவு சொல்லுவான். அப்படி கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யார் சார் பாப்புலராக இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் சொல்லுவீங்க விஜய். நீங்கள் யாருக்கு சார் ஓட் போடுவீங்க? நான் சூரியனுக்கு போடுவேன். வித்தியாசம் தெரியுதா? ஸோ இந்த டைரக்ட் கொஸ்டினிங் அப்படின்றது ஒரு மெத்தடாலஜியே தப்பு. ஓகே. ஒரு சாம்பிள் சர்வேல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த எண்ண ஓட்டத்தை வந்துட்டு நீங்கள் வெளிக்கொணரணும். அந்த எண்ண ஓட்டத்துலேருந்து நீங்கள் இன்ஃபரன்ஸ் எடுக்கணும். இன்ஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி தான் அது ஒரு பரிசீலனைக்குரிய ஒரு டேட்டாவாக அது இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரன்
அப்படியே கேட்க விட்டு வரும்போது நீங்கள் எவ்வளோ காலமாக ஓட்டு போடுறீங்க சார்? நாங்கள் எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் உதயசூரியன் தான் போடுறோம். கழிச்சிடாத டேட்டாவை, அது செல்லாது. அப்போ நீங்கள் ஒரு பொது மக்களுடைய பாப்புலேஷனுக்கு தான் நீங்கள் வச்சுட்டு அது சொல்லணும். அப்போ தான் அந்த கருத்து சரியாக வரும். அப்போது நீங்கள் போய்ட்டு ஒரு பொங்கு மண்டலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சு, உதாரணத்துக்கு சங்ககிரி ரொம்ப பயங்கரமாக அது அதிமுக ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் காவிரி டெல்டாக்கு போனீங்கன்னா அப்படியே உதயசூரனுக்கு ஸ்பீடாக இருக்கும். அப்போ பிரயோஜனப்படாது. அப்போ இதெல்லாம் கழிக்கணும். இதெல்லாம் எங்கே பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அது ஒன்று போடணும். இவ்வளவு வேலையும் செஞ்சு ஒரு டேட்டா இது பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு அமௌண்ட்டுக்கு வரலாம். இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 37.8, அடுத்த ஆள் 30%, 7.8% டிஃப்ரென்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி எ ஸ்வீப். அந்த ஸ்ப்ரெட் அது கான்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? 3/4 ஆஃப் த பிளேஸில் வந்துட்டு இப்படி இருக்குது. மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு 35-32 இருக்குது, மாறி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஜெயிப்பாங்க. இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் நல்லா நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா 11% வித்தியாசம் கட்டுறாரு அவர் லோக் போலில். 11% வித்தியாசம் அப்படின்றது ஒரு ஸ்வீப்புக்கு மேலே. கம்ஃபர்டபுள் வின் டிஎம்கே இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே தாவேக்கு அதெல்லாம் விட்டுருங்க. நான் ABCDE அவ்வளோதான் நான் வச்சுக்கிறேன். சரி, நீ சொல்கிற ஏ வந்துட்டு 41% வச்சுங்க. அடுத்தபடியே இவன் 39%, 11% இருந்து 29%, 11% வித்தியாசம் இருந்ததுன்னா இட் இஸ் செட் டு ஸ்வீப். செட் டு ஸ்வீப் த போல்ஸ். மாறுபட்ட கருத்தில். ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா 11% வித்தியாசம் சொல்லிட்டு அவன் வந்துட்டு 181 to 189 சொல்லிவிட்டு அடுத்தபடி என்ன சொல்கிறேன் 35 to 40 சீட்டு 42 சீட்டு இவங்க ஜெயிப்பாங்கன்ற. அது நடக்காது. அப்படி என்ன சொல்லணும், கொங்கு மண்டலம், தர்மபுரி, சேலம், இந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்துட்டு இந்த டேட்டா ரிவீல்ஸ் எ டிஃப்ரெண்ட் பிக்சர் அப்படின்றத சொல்லிட்டு இதை கொடுக்கணும். அப்போ போன முறை ஆச்சு பார்த்தீங்களா, போன முறை சொன்னதை அப்படியே காட்டுறாங்க. இப்போது போன முறை டிஎம்கே எவ்வளோ ஒட்டு மொத்தமாக இதே 159 சீட்டு, இப்போ 189 சீட்டு காட்டுறாங்க. ஸோ 30 அங்கே 75, இப்போ 45, 30 சீட்டை குறைச்சிட்டாங்க. இவ்வளோ தானே. இப்போ புரியுதுங்களா? இப்போ டேட்டா அப்படின்றது இப்படி கிடையாது. நம்ம எதில் வரணும் அப்படின்னோம்னா நம்ம உள்ளூர், இவன் வெளியூர், லோக்பால் வந்துட்டு வெளியூர், நம்ம உள்ளூர். இந்த ஆட்சிக்கு ஆதரவான நிலை, இந்த ஆட்சிக்கு எதிரான நிலை. ஆட்சிக்கு எதிரான நிலை அதிமுக, பாஜக, தாவேகா, நாதாக்கா, நாம் தமிழர் கட்சி, இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் ராமதாஸ் அண்டு அவங்க சசிகலா ஆட்சிக்கு ஆதரவான திமுக கூட்டணி. ஸோ இந்த 2 கூட்டணிலையும் எது மக்கள்கிட்ட வந்துட்டு ஈர்த்துருக்குது அப்படின்னோம்னா அப்போ திமுக அரசனுடைய சாதனை எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்குது, எவ்வளோ மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்குது, இதில் இருந்துட்டு யாருக்கு அதிருப்தி வந்துடுது, எந்த அடிப்படையில் அதிருப்தி வந்தது, அதிருப்தி நிற்குமா மாறுமா, அது யார் அந்த அதிருப்தி, இப்படியெல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னோம்னா அப்போ நம்மளுக்கு தெரியும். இது அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துட்டு யோக்கியமாக நடத்தப்படணும். திமுகவுக்கு கம்ஃபர்டபுள் வின் பாசிபிளா இல்லையா? நான் அந்த இடத்துக்கு வரல. இந்த மரத்தடி ஜோசியமும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியும் ஒன்றா போகக்கூடாது எப்போதுமே. ஓகே, உங்களுடைய ராசி மண்டலம் எல்லாம் குறிமேடு சுக்கரமேடு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு முறை 1996 தேர்தல் அப்போ ஒரு சண்டை வந்துருச்சு. எல்லாம் நண்பர்கள் தான். அதில் ஒரு மலையாள ஜோதிடர் இருக்கார், ஒரு பணக்கார நண்பர். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா குரு திசை. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு குரு திசை ரன்னிங் 96ல். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அவளை. நான் உடனே அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டேன், குரு திசை ஜெயலலிதா கொடுது, ஓட்டு போடுறவனுக்குலாம் என்ன தோசை ஓடுதுன்னு கேட்டேன். 96. ஆமாம். உடனே என் நண்பனுக்கு கோவம் வந்துடுச்சு. நட்சத்திரம் சொல்லுதுன்னா கேட்டுக்கிட்டு போ, நட்சத்திரம் சொல்லிச்சுன்னா சொன்னது தான். நான் சொன்னேன் அப்படியே தலைக்கு மேலே வந்துட்டு கடவுளை வச்சுருக்கிறேன், நட்சத்திரத்தை மாட்டிட்டு கடவுளை இறக்கிட்டேன். அவர் அடிக்கடி திருப்பதி போகிறவர் ஆடிப்பட்டார். இப்படியெல்லாம் போன உடனே அது ஒரு சண்டை அப்படின்ற அளவுக்கு ஆனோடனே என்னோட இன்னொரு ரொம்ப நெருங்கி நான் சொல்லிட்டேன், ஆனால் தான் இப்போ நம்ம போகலாம், நம்மளுக்கு வேலை இருக்குது, வரப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன இந்த மாதிரி சொல்கிறேன்னு, டேய் நட்பு எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி உண்மைக்கு பின்னாடி தான். ஜெயலலிதாவை வந்துட்டு தன்னுடைய வெற்றியை நிர்ணயிச்சுக்க போகிறாங்க, நாம் தானே நிர்ணயிக்க போகிறோம். அப்போ நம்ம ராசியில் கேட்கணும். அவரு அந்த அம்மா அவருடைய ராசியை சொல்கிறாரு, ஏன் ராசியும் ஊர் ராசியும் பாடுறா எங்கடா இருக்குது சொல்லிட்டு சொன்னேன். ஜெயலலிதா ஜெயிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நண்பனை பார்க்குறேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ நீ என்ன சொல்கிறேன்னு, அது நிற்கதா பாரு முதல்ல அப்படின்னா காலி. அந்த ஸ்டாரை விட இப்போ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது. சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஒட்டிக்கிட்ட ஸ்டாரு. அவர் சொன்னதுனால இல்லை, ஜெயலலிதாவுக்கு வந்த இடம் ஜெயலலிதாவை தேடிக்கிட்டாங்க.
அப்புறம் 2004 என்னாச்சு, மக்களவை தேர்தலில் ஒரு சீட்டு ஜெயிக்காது, நான் மட்டும் தான் நான் சொன்னேன். அதிமுக ஒரு சீட்டு ஜெயிக்காது, ஜெயலலிதாவுக்கு மக்கள் வைக்கிற விருந்து அப்படின்னா அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க ஜனங்க. 4 பேர்கிட்ட தான் நான் பேசினேன். மதுரை போயிருந்தேன், மதுரை, குன்னக்குடி, கொடைக்கானல், 4 பேர்கிட்ட பேசினேன். அதில் ஒருத்தன் டிரைவர், எங்களுடைய டிரைவர். ஆனால் ஃபுல் கதையை கேட்டுட்டேன். வெளியில் வந்து சொன்னேன் ஜெயலலிதா வாஷ் அவுட் அப்படின்னா. தான் அண்ணன் துரைசாமி அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு, பழைய மேயர். கேட்டு பாருங்க, தேர்தல் அன்னைக்கு 3 நாள் கேட்குறாரு. சைதாப்பேட்டையிலே தான் இருக்காரு. சைதாப்பேட்டையிலே தான் இருக்காரு. சைதாப்பேட்டையிலே தான் இருக்கிறாரு. அவர் கேட்டார், ஐநதா நாங்கள் எவ்வளோ இடத்துல ஜெயிப்போம் அப்படின்னாரு. ரொம்ப நெருக்கமானவர் அண்ணன் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அண்ணன் நீங்கள்லாம் ஜெயிக்கல மாட்டீங்க, இது ஜெயலலிதாவுடைய தேர்தல், உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா. இல்லை நாங்கள் தென் மாவட்டங்கள்லேயே பாருங்கள் 14 இடத்துல ஜெயிப்போம். அதெல்லாம் கிடையாதுண்ணே. இல்லை 7 இடத்துலையாவது ஜெயிப்போம் அப்படி. அப்போ அதில் வந்துட்டு பெரிய குழா இருக்கான்னு தினகரன் போட்டி போடுறாரு, ஸ்டாரு. அன்னைக்கு தனி தொகுதி கிடையாது இல்லையா பெரிய? ஆமாம், தினகரன் போட்டி போடுறாரு, அந்த தொகுதி அதில் உண்டான. ஆமாண்ணே, தினகரன் தோக்குறாரு அப்படின்னா. ஐயா என்ன நீ இப்படி சொல்கிற? போ அப்படின்னாரு. நாளைக்கு காத்தால வாக்கேன்றான் 8:20 தினகரன் முன்னாடி இருந்ததுன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்குள்ளே தினகரன் பின்னாடி போயிட்டாருன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணுனேன் அண்டு வச்சிட்டோம். 8:10 எல்லாமே தினகரன் பின்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே, அதோட முடிஞ்சு போச்சு. வாஷ் அவுட். இப்போ இதை எப்படி நம்மளால கணிக்க முடிஞ்சது? கணிக்கலாம். மக்களுடைய ஸ்ட்ராங் இது. ஒரு போட்டு மேன் சொல்கிறான், அவன் தான் கொடைக்கானல். இன்னொரு முறை நான் ரெட்டையாளுக்கு போட்டேன் அப்படின்னோம்னா என் போட்டு எனக்கு சொந்தமாக இருக்காது அப்படின்னா. ஆஹா பயம் இப்போ இவனுக்கே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இன்னும் மிச்ச பேருக்கெல்லாம் எப்படி இருக்கும்? தனக்கு மேலே தன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி உணர்ந்த உடனே அடி தூக்கி பின்னிவிட்டான். இப்படி சிங்குலர் ஃபேக்டர்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இவங்க. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி நீ போட்டுறேன், கியூப் ஃபார்முலா ஓகே 40% அண்ட் எபோ வந்தாச்சு, மல்டிபிள் ஆக்டர்ஸு, அதில் வந்துட்டு என்ன சொல்கிறேன் கியூப் ஃபார்முலா வைக்கிறேன். ஸோ உடனே 180 to 190 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம் அபவுட் இட், ஸ்டாட்டிஸ்டிக்கலி ரைட்டு. பட்டு த திங் இஸ் when there is 11% of differences, it cannot be cube formula, it is a sweep formula. இந்த இடத்த சரியாக எடுத்தவன் யார்? நீ இவரும் சொல்லுவார், இவர் வயசானவர், இவனை போய்ட்டு இந்த கார்த்திகை போய்ட்டு உட்காந்து எடுத்துட்டான் ஆய்ப்போத்தில் அப்படி சொல்லுவாங்க. 1989 தேர்தலில் என்டிடிவி சார்பாக வெளியிடப்பட்ட ஒப்பீனியன் போலில் காங்கிரஸ் 195 இடங்களில் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்னா. அப்போ அதுக்கு முன்னாடி 405 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. யார்? பிரணய் ராய் சொன்னார். அப்படியே ஆகிப்போச்சு. 195 இடத்துல இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பிரணய் ராய் கிட்ட போய் எப்படி இவ்வளோ துல்லியமாக படான்னு நாங்கள் பண்ணோம், சின்சியராக பண்ணோம், ஆனால் இப்படி வந்து நிற்கணும்னு நாங்கள் பார்க்கல, தெரியாது. இன்னொரு முறை என்ன வந்துட்டு இதெல்லாம் கேட்காதீங்க, இந்த அக்யூரசிக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்ட்டாரு. ரேஞ்சே இல்லையா, நம்பர் தான் சொன்னாரா? ஆமாம், 195 to 205 சொன்னா பரவாயில்லைங்க, 195 அப்படின்ட்டாருங்க அவரு. அப்படியே ஆகிப்போச்சு, நின்று போச்சு கிளாக்கு. இந்த யானை குதிரை ஒட்டான்னு ஒன்று இருக்கு தெரியுமா, இட்டு போட்டு சுற்றி விட்ட உடனே அப்படி சுத்தம். நாங்களாம் கட்டுவோம், துட்டு கட்டுவோம், ஸ்கூல் முன்னாடி இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த நாட்டில். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒப்பீனியன் போல் வெளியிட்டதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இது வந்துட்டு ஒரு மாதிரி மிக்சடு ரேரு வெரைட்டி ஆஃப் பாப்புலேஷன். இதில் வந்துட்டு நீ எடுக்கணும் அப்படின்னோம்னா ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஓகே ரைட், இது வந்துட்டு ஸ்டாலினுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, ரைட்டு உண்மை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபேவர் கிடையாது, அது வேற. அது முழுக்க ஒப்பீனியன் சார்ந்ததில்லை, இந்த ஆட்சி செய்த சாதனைகள் மீதான பற்று இல்லை. இது 2 இதில் வந்துருச்சு. சீமான் கரெக்டாக வைக்கிறான் பாருங்க. சீமான் வைக்கிறதுன்னா அது இலவசம், வேணுன்றவன் போ, வேணான்றவன் போடு, ஸ்பிட் பண்ணிட்டான். சீமான் எப்போதுமே அதில் வந்துட்டு ரொம்ப டிசைசிவான ஆள். எங்கே எது பேசுனா எங்கே துட்டு வரும்னு தெரியும், எங்கே எது பேசுனா எது ஓட்டு வரும்னு தெரியும் அவருக்கு. அவர் தெளிவானவர். அவர் எலெக்ஷன் ஏரியாலேயே ரொம்ப தெளிவாக இருக்கிறவர் சீமான் தான். அவருக்கு எல்லாம் தெரியும். இவனை பற்றி பேசுனா இங்கேருந்து வரும், அவரை பற்றி பேசுனா இங்கே எல்லாமே அவருக்கு தெரியும். அவ்வளோதான். ஸோ இந்த லோக்பால் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னோம்னா, ஜென்ரலாக மக்களே உங்களை யாராவது இந்த மாதிரி ஒப்பீனியன் போலுக்காக கருத்து கேட்டிருக்காங்களான்ட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் ஒரு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு ஒப்பீனியனுக்கு அது போலுக்காக உன்னை வந்துட்டு ஃபோன் பண்ணி யாராவது கேட்டிருக்காங்களா, நேரில் சந்திச்சிருக்கலான்னு கேளுங்க. இல்லைன்ற பதில் வரும். அப்போ யார்கிட்ட தான் அது சாம்பிள்? அவ்வளோதான். இதுதான். இது வந்துட்டு ஒரு ப்ரெஸ் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் வேலை. அதனால தான் சொன்னேன், ஒப்பீனியன் போல் இஸ் மேக்கிங் ஒப்பீனியன் மேக்கிங் அப்படின்னு நான் சொன்னது காரணம் அதுதான். ஒப்பீனியன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் போன தடவை ஆமாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒப்பீனியன். நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, இப்போ நீயும் நானும் நல்லா பழகுறோம், நீ யாருக்கு ஓட்டு போடுவ? அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால் அதுதான், இவ்வளோதான் கார்த்தி, மேட்ரு இவ்வளோதான். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஓட்டு போடுவான். நான் எங்கே ஓட்டு போடுவான்னு உனக்கு தெரியும், நீ எங்கே போய் ஓட்டு, நண்பன் எங்கே ஓட்டு போடுவான்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம். ஆனால் ஒன்று, விஜய்க்கு எப்படி இருக்குது?
நாங்கள் சமீபத்தில் இந்த பைட்ஸ்லாம் எடுக்க போகும்போது ஒரு ஹைப் இருந்துச்சு. இன்னும் நான் அப்சர்வ் பண்ணதை நான் வேணா உங்ககிட்ட சொல்கிறேன். கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் கேட்போம்ல இந்த மாதிரி எடுக்க வந்திருக்கோம், நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னா அவங்க சொல்லவே இல்லை எந்த கட்சியுமே. எனக்கு அதெல்லாம் ஒப்பீனியனே இல்லை அப்படின்ட்டாங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீன்ஸ் பண்ணிட்டு மைக்கு அப்புறம் ஒரு கட்சி பேர் சொல்கிறாங்க, மாத்துறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சொன்னதை மாத்துறாங்க. அதான் சொல்ல வர மிஸ்லீட் பண்ணணும் அந்த டேட்டா. நான் நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி பிஎஸ்சியில் படிச்சிட்டேன், ஆன்சிலரி எம்ஏ சோசியாலஜியில் படிச்சிட்டேன், டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு கொல்கட்டா பெரிய இன்ஸ்டிடியூட் அதுலேயும் படிச்சிட்டேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியை நீங்கள் சரியாக பண்ணினா ரிசல்ட்டு, தப்பாக பண்ணினா அவர் தான் உலகத்திலே உச்சபட்ச போய் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லை. புரியுதா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைன்றது புள்ளி வரத்தில் புழக்காத, இங்கே என்ன வந்துச்சுன்றதை சொல்லு அப்படின்னு. இப்போ நம்மளாம் கேட்குறோம்ல, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.9 விழுக்காடு உலக வங்கி சொன்னது. எங்களுக்கு என்னடா ஆச்சு, முடிஞ்சு போச்சா? அரசு போய் நம்மளுக்கு எனக்கு எங்கே இருக்குது அது பெனிஃபிட் சொல்லு, இல்லையா பொத்துக்கிட்டு போ அப்படின்றலாம் நம்ம. இதுதான் ஒப்பீனியன் போல் அப்படின்றது. நீங்கள் எல்லாமே இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சயின்டிஃபிக்காக இருக்கும், இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எதார்த்தத்தில் ஒன்றுமே இருக்காது. ஜிடிபி க்ரோத் இஸ் வெரி குட், இந்தியா இஸ் ஆன் தி க்ரோத் பாத் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சீனாக்காரன் ஒத்துக்கிறது இல்லை. சீனானுடைய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொன்னார், எல்லாத்துக்கு ஓரவை ஜிடிபிலாம் ஓரவை அப்படின்ட்டார். இன்றைக்கி சரக்கு போக்குவரத்து, போன வாரத்து சரக்கு போக்குவரத்து, இந்த வாரத்து சரக்கு போக்குவரத்து என்னன்னு கேட்டார். கூடுதலாக இருந்தது. வளருது போ. சரக்கு போக்குவரத்து போய் சொல்ல முடியாது, இவ்வளோ டன்னு சரக்கு போக்குவரத்து வந்துருக்குது. அப்போ இதுதாண்டா இண்டிகேட்டர். வர்த்தகத்தை வச்சு பார்த்துட்டான், சரக்கு கொண்டு வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டான். இண்டஸ்ட்ரி அடுத்தபடியாக எங்கே மேனுஃபேக்சர் பண்ணோம், எதை மேனுஃபேக்சர் பண்ணோம், எது எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆச்சு, இப்படி வச்சுக்கிட்டு ஒத்த காகிதத்தில் கணக்கு போட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஜிடிபி வந்துட்டு எகிரிக்கிட்டு போகுது எங்கேயோ. நீ எவ்வளோ இந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் அங்கே என்ன எழுதியிருக்கிற மாதிரி ட்ரூத், ஒன்லி த ட்ரூத், நத்திங் பட் த ட்ரூத், தி அப்சல்யூட் ட்ரூத்னு போட்டிருப்பான். அது இறைவனை நோக்கினது, அரவிந்தர் கொடுத்தது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நீ எவ்வளோ தூரம் நீ உண்மையை நேசிக்கிறியோ அவ்வளோ தூரம் உனக்கு வந்துட்டு வாழ்க்கை கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது இஸ் a சிம்பிள் ஃபார்முலா. நீ எதுலேயே நீ போவாத, நீ முடிவெட. நீயே ஒரு நடுவில் இருக்கிறது பாப்ப. நீ ஸ்டாலின் ஓட்டு போடுறதா, எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதா, விஜய்க்கு ஓட்டு போடுறதா, சீமானுக்கு ஓட்டு போடுறதா, நீ இதுக்கு 1 மணி நேரம் நீ யோசிக்க மாட்டேன், 5 நிமிஷத்துல நீ முடிவு எடுத்துருவ. ரைட்டா? ஏன்னா இந்த இன்புட் உங்கள்கிட்ட காதுக்குள்ள இந்தாண்ட போட, அதாவது அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அப்படியே நம்மளுக்கு தெரியாமலே ஏகப்பட்டது போவோம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த நியூட்ரினோஸில் அந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ஸ் பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த மூளை ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த இதெல்லாம் கேட்காது, கேட்கும்போது எடுத்து தரலாம். அது கிளர்க்கு மூளை எல்லாத்தையும் வச்சுட்ருக்கோம். அவருடைய குரு யாருன்னு பார்த்தோன்னா புத்தி, இன்டலெக்ட். அவர்கிட்ட நீ சொன்ன உடனே தான் அவர் வேலை செய்வார். இவர் தான் த மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த புத்தின்றோல்ல, இதுதான் மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு தான் எதை எடுக்கணும் எதை பிரிக்கணும் அப்படி தெரியும். அதனால் மக்களே த்ரில்லாம் வேணாம். சாதாரணமாக உட்காந்து உங்களுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் மனைவி கிட்ட கேளுங்க, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் 100 to 75 ஒரு 25 பாயிண்ட்ஸு வித்தியாசம் இருக்கும். அவங்களுக்கு வேறு. நீ வந்துட்டு நான் யார் கொண்டு வரேன் தூக்கி போட்டு போ, உனக்கு என்ன 5000 வந்ததில்லை அப்படின்ட்டாங்கன்னா காலி. நீ 5000 வராது பொண்டாட்டி என்ன சொல்வா? ஆமாம் சொல்லுவாள, மாற்றி சொல்லுவாள, மற்றவங்களுக்கு வந்து. அப்போ இப்படி எல்லாம் மாறுங்க அந்த பாப்புலேஷனில். அதனால தான் என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு டேட்டா வந்துட்டு அந்த டேட்டா ஸ்ப்ரெட் அப்படின்றத நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது இந்த இடத்துல தான். இதை பிராயராய் நல்லா செஞ்சார். ட்ரூ டு ஹிம்செல்ஃப் அப்படின்வாங்க, தனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு. அந்த ஆள் அது மாதிரி பண்ணிட்டு போனார். பேர் எடுத்தார், பெரிய பேர் எடுத்தார், பெரிய ஜேர்னலிஸ்ட் பேர் எடுத்தார். அப்போ இதுதான். ஸோ இப்போ லோக்பால் சொன்னதுக்கு மறுபடியும் வருவோம். கம்மிங் பேக் டு லோக்பால் சொன்னது மோர் ஆர் லெஸ் மைட் ரிஃப்ளெக்ட் த பாப்புலர் ஒப்பீனியன். ஆனால் தேர்தல் நடக்குமா? இப்போ ஆதவர்ஜனா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, பாட்டில் உடைகின்றது, சில்லு விடுகின்றது, இதை பாருங்க திமுக பூ அப்படி. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு கவு வைப்பாரு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு கவு. அப்போ எல்லாரும் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்க. நான் பிஜேபி கொள்கை எதிரி, ஆனால் அவனு நீ ஒரே மாதிரி பேசுவீங்க. தமிழ்நாட்டில் சட்டம் கொடுக்க தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போதை பொருட்படுங்க, தமிழ்நாட்டில் பெண்களே நடம் பண்ண முடியல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? குற்றச்சாட்டுகள் இருந்தால் எல்லாரும் காமனாக வைக்க தானே சார் செய்வாங்க. நான் கேட்குறது என்னன்னா, குற்றச்சாட்டு இருக்குது, எல்லா காலத்திலும் தானே இருந்தது. உங்கள் காலத்தில் எல்லாத்தையும் இருந்ததா?
இதெல்லாம் தான் சொல்ல வரேன், இவ்வளவு தூரம். ஆனால் இதெல்லாம் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது ஸ்டிக் டு த ட்ரூத் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்களாம் போய் எழுதினோம். வேறு யாராவது எழுதுனாங்களா? திஸ் இஸ் வாட் இஸ் ஒரு ஒரு ஒப்பீனியன் போல் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. இது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு கேட்குறேன். ஒரு திமுககாரன் வந்துட்டு ஒரு அண்ணன் திமுக அவ்வளோதானே, அடுத்த நாள் இன்னொரு வேற ஒரு இப்போ தெரியுதுங்களா அந்த பிஸ்னஸுக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்குறோன்ட்டு. கொடுக்கவே கொடுக்காதீங்க மக்களே. அப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, இவ்வளோ பெருசு இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜினா என்ன? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பினாமினல் டிஸ்ட்ரிபியூஷன், போய் அது இது வெறுத்து ஓடி போடுவீங்க. நான்லாம் 60க்கு 25, நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. 60 மார்க்கில் 25 மார்க் நான் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்தது 21 பாஸு, அவ்வளோதான். 21 தான் 35 பாஸு. இப்படி தான் நாங்கள்லாம் பாஸ் பண்ணோம். அது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி பிரசிடென்சி காலேஜில். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மை என்ன, என்னை ஜஸ்ட்டு நீ வந்துட்டு ட்ரூத்ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணினா, அந்த ஸ்கேலெல்லாம் அப்ளை பண்ணினா இட் வில் கிவ் டு த நியூர் ட்ரூத்ஃபுல் ரிசல்ட். இல்லாட்டி கிடையாது. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.